இன்னைக்கு திவாகர் வந்து கிச்சன் ஏரியாவில் நைட்டு வந்து வியானா கிட்ட ரொம்ப பொதுப்படையாக வந்து குறிப்பிட்ட யாரையும் வந்து சொல்லாமல் ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தப்போ இவர் பேரையும் சொல்லலை, இவர் மீன் பண்ணுற மாதிரி சொல்லலை, இவராக வந்து கீழே ஒழிஞ்சு ஒருவேளை இவர் தான் வந்து குனிஞ்சு ஒழிஞ்சு அப்படியே கூட்டுற மாதிரி பண்ணிட்டு ஒட்டு கேட்குறாரு என்னன்னு தெரியல. அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த சீனு. கேட்டால் கிராஸ் பண்ணுறப்போன்னு சொல்கிறாரு. கூட்டிகிட்டு இருந்தவர் டக்குன்னு அந்த விளக்கமாறு தூக்கி காமிச்சு நேருக்கு நேராக பேசணும், எதாக இருந்தாலும் நேருக்கு நேராக பேசணும்னு சொல்லிட்டு வழக்கம் போல் வந்து ஹீரோயிசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது கமருதீன் கொஞ்சம் அடங்கிட்டாப்புல, கொஞ்சம் ஆள் சவுண்டு வெளியே வரதில்லை. ஸோ நம்ம அடுத்த ஹீரோவாக ஃபார்ம் ஆகலான்னு நினச்சி ஒரு ரவுடி மாதிரி பிஹேவியரை காமிச்சு எண்ட் ஆஃப் த டே காமெடியன் டம்மி பீஸாக வெளியே தர்றாரு. அதில் வந்து நம்ம புருஷன் வந்து இப்போ ரேங்க் 2 பிடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ புருஷன் வந்து ஒரு பக்கம் பேச, புருஷன் என்னடா தொடப்பக்கட்டையை தூக்கி நீட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான், யூஸ்வலாக வீட்டில் நம்ம தானே இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம்னு சொல்லிட்டு பொண்டாட்டி நடுவில் வந்து சீனை ஜாயின் பண்ணிடுச்சு. புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து திவாகர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாமா. அதாவது நான் தான் சொன்னேன்ல, வந்ததுலேருந்து இதுங்களை வந்து ஒரு கண்டஸ்டன்ட்னே சொல்ல முடியல, பேருக்கு தான் நான் இண்டிவிஜுவலாக ஆடுவேன், அதை பண்ணுவேன், இதை கிளிப்பேன்னு சொல்லிட்டு அதை ஃபேக்காக ஏதாவது பண்ணால் கூட வந்து பரவாயில்லையே பாரு புருஷன் பொண்டாட்டி உள்ளே வந்தாலுமே ஒருத்தர் அந்த போட்டி மனப்பானை விட்டு கொடுக்கலன்னு சொல்லி அந்த மாதிரி பேர் எடுக்கலாம். ஆனால் ஒன்றா சுற்றிக்கிட்டு தெரியுதுங்க. ஸோ இது வந்து ரொம்ப அநியாயமான விஷயங்களுக்கு மற்றவங்களை அட்டாக் பண்ணுறது, ரொம்ப அந்த ஆட்டிடியூட் காட்டுறது, மூஞ்சிலே வந்து நான் பெரிய அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்க்குறப்ப கடுப்பாக தான் இருக்குது. அண்டு நம்ம வீடியோவை நம்ம ரிவ்யூவை டெய்லி பார்க்குற சில பேரில் ஒருத்தர் 2 பேருக்கு வந்து ஏன் நான் வந்து இவங்களை பேர் சொல்லாமல் புருஷன் பொண்டாட்டின்னு மீன் பண்ணுறேன் அப்படின்றது புரியலை என்னன்னு தெரில, இல்லை புரிஞ்சுமே கமெண்ட்டில் சில பேர் கேட்குறீங்க என்னன்னு தெரில. அவங்களுக்கும் பேர் இருக்குது அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க. பேர் இருக்குது ஓகேவா, அந்த பேர் இருந்தால் என்ன சொல்கிறது, அது எனக்கு புரியுது. நம்ம ஏன் இவங்களை புருஷ பொண்டாட்டின்னு பேர் வச்சோன்னா ஒயில்ட் கார்டு என்ட்ரி அப்போவே நான் அதை விமர்சனம் பண்ணுறப்போ நான் பதிவு பண்ணியிருப்பேன். இன்னும் ஒரு வாட்டி நான் இன்றைக்கி திரும்ப சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க, திரும்ப இந்த எக்ஸ்பிளேஷன் நான் கொடுக்க மாட்டேன். என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய ரியாலிட்டி ஷோவில் வாய்ப்புக்காக கோடிக்கணக்கான பேர் காத்துக்கிட்டு இருக்கிறப்போ, திறமைகளை வச்சுக்கிட்டு லைஃப்பில் மேலே வர துடிச்சிக்கிட்டு இருக்கிறப்போ, ரெக்கமெண்டேஷன் கோட்டாவில் ஒரே குடும்பத்தில் இருந்து பொண்டாட்டி புருஷன் வேறு சீசனில் ரெக்கமெண்டேஷனில் வருது, இந்த மாதிரி அப்புறம் வந்து வனிதா மகள் அனுப்புறது. ஸோ அந்த அளவுக்கு வந்து காஞ்சு போயிட்டாங்களா தமிழ்நாட்டில், வந்து டேலண்ட்ஸ்க்கு பஞ்சமாயிடுச்சா? ஒரே குடும்பத்தில் 2 பேர் பிக் பாஸ் வரதாலும் எவ்வளோ பெரிய விஷயம். அவன் அந்த ஷோ வருஷம் சீசன் நடக்கிறப்போ வந்து நம்மளை கூப்பிட மாட்டாங்களா, நம்ம அங்கே போயிட மாட்டோமான்னு துடிச்சிக்கிட்டு இருக்கான். இவங்களை பாரு அசால்ட்டாக வந்துக்கிட்டு இருக்காங்க புருஷன் பொண்டாட்டின்னு அப்படின்னு நம்ம பேசுவோம். அந்த மாதிரி வர கோட்டா கண்டஸ்டன்ஸை வந்து எப்போ இந்த வாரிசு வனிதாவோட மகன் வந்துச்சோ அப்போ வந்து இதுக்கு வாரிசுன்னு தான் நான் பேசுவேன். என்னைக்கு அதுக்கு உள்ள நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு கண்டஸ்டண்ட்டாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி ஒரு பேர் சம்பாதிச்சுன்னா நான் பேரை சொல்லி கூப்பிட்றேன், அது வரைக்கும் நான் வாரிசுன்னு தான் கூப்பிட்டுன்னு சொல்லி நான் ஒரு விஷயம் பண்ணேன். அது வந்து எனக்கு பிடிச்ச நான் பண்ணேன், நான் பண்ணது பிடிச்ச பல பேர் அதுக்கு சப்போர்ட்டும் பண்ணிங்க. இப்போ வரைக்கும் வந்து வாரிசுன்னு சொன்னால் ஞாபகம் இருக்கும் நிறைய பேருக்கு அந்த சீசன் நான் ரிவ்யூ பண்ணது. அதே மாதிரி இந்த வருஷம் வேறு சீசனில் ரெக்கமெண்டேஷனில் வந்தாலும் எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்காதுன்னா எனக்கு பிடிக்காது, அது என்னோட பர்சனல், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் எப்பயுமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு என்ன தோணுதுன்றத என்னோட வீடியோவில் பேச போய் தான் நிறைய பேருக்கு வந்து நம்ம ரிவ்யூ வந்து அவங்களுக்கு ஒத்து போகிறப்போ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் வரப்போ அதை பார்த்தா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஊரே ஒரு விஷயம் ரசிக்குது, ஊரே ஒருத்தனை கொண்டாடுது, ஊரே ஒருத்தனை வெறுக்குதுன்றதுக்காக ஊர் என்ன பண்ணுதோ அதே நம்மளும் பேசுவோம், அப்போ தான் நமக்கு வியூஸ் வரும், லைக்ஸ் வரும், நிறைய ஹார்ட் வரும் கமெண்ட்ஸ்லன்னு சொல்லிட்டு எனக்கு பேச தெரியாது. இத்தனை வருஷமாக நான் அதை தப்பு பண்ணலை. அது பண்ணிவிட்டு நான் பேசினேன்னா எனக்கு நிம்மதியாக தூக்கமும் வராது. அதனால் நீங்கள் திட்டினாலும் சரி, ஆக்சுவலாக என்னை யாரும் அவ்வளோவா விமர்சனம்லாம் பண்ணலை. ஒரு நிறைய பேர் பாராட்டி வழக்கம் போல் நமக்கு சப்போர்ட்டும் பண்ணுறீங்க. இருந்தாலும் அந்த ஒருத்தர் 2 பேர் அந்த நண்பர்கள் போடுற கமெண்ட்ஸையும் மதித்து நான் இந்த பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் கோட்டாவில் வர கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து அவங்களா உள்ள எனக்கு பிடிச்ச மாதிரியோ இல்லை ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி பேர் சம்பாதிக்கிற அந்த ஒரு தருணம் வந்துச்சுன்னா, எனக்கு வாயில் பேர் சொல்ல தோணுச்சுன்னா நான் சொல்லுவேன். இல்லாட்டி அது வரைக்கும் சும்மாவே புருஷமாட்டி தான் பேர் வச்சுருக்கேன். இதுங்க பண்ணுறதை பார்த்தா எனக்கு எப்பவுமே வெளியே போகிற வரைக்கும் புருஷமாட்டி தான் சொல்லுவோம் போல இருக்குது. ஸோ புருஷன் பொண்டாட்டின்னு தான் அவங்கள நான் டேக் பண்ணி நான் பேசுவேன். இதுதான் எக்ஸ்ப்ளனேஷன். புரிஞ்சால் புரிஞ்சுக்கோங்க, இல்லை அவர் என்னோட ஃபேவரட் சீரியல் ஹீரோ, அவர் அப்படி இப்படி எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, நீ திவாகருக்கு சப்போர்ட் பண்ணுற, பாருக்கு சப்போர்ட் பண்ணுற, இப்படிலாம் நினச்சிங்கன்னா டெய்லி ஃபாலோ பண்ணிங்கன்னா என்னன்னைக்கு அந்தந்த எபிசோடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பேசுகிறோன்றது புரிய வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து புதுசாக விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம்னு நினைக்கிறேன். ஸோ புதுசம் முண்டாட்டி சேர்ந்து வந்து திவாகர் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்டு நம்ம மேனேஜரோட வேலை வந்து
நம்ம இவங்க திவ்யா கணேஷ் அவங்களோட வேலை என்னன்னா, என்ன சுச்சுவேஷன் வந்தாலுமே கண்ட்ரோல் பண்ணி வழி நடத்தி அதை ஒரு மாதிரி கொண்டு போகணும். இப்போது நிறைய பேர் வந்து வெளியே எப்படி ப்ரொஜெக்ட் ஆகிருக்குன்னா, சரியாக அவங்க வேலையை பண்ணலை, ரொம்ப ரூட் பிஹேவியராக இருந்துச்சு, ஒரு மாதிரி மூஞ்சியை உருண்டே வச்சுட்டு இருந்தாங்க, காலைல ரொம்ப சத்தம் போட்டாங்க, ஸோ மேனேஜர் வேலைக்கே திவ்யா லாய்க்கு இல்லை, அதனால தூக்கிட்டோன்ற மாதிரிலாம் வந்து விமர்சனம் போயிட்டுருக்கு. என்ன கேட்டால் என்ன சொல்வேன்னா, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணாங்க, ட்ரை பண்ணாங்க, அவங்களால முடியல, கொஞ்சம் கத்துனாங்க, ஸ்ட்ரிக்டான ஒரு அப்ரோச்சோட பண்ணால் எல்லாம் சரிப்பட்டு நடக்கும் அப்படின்னு நினச்சாங்க. எதுவுமே நடக்கலை, ஒத்துக்கிட்டாங்க, அவங்க தோல்வி ஒத்துக்கிட்டாங்க, ஃபெயில் ஆகிட்டாங்க. பிக் பாஸ் ரூமில் போய் அழுதாங்க. கொஞ்சம் பார்க்க பாவமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாரும் விமர்சனம் வைக்கிறப்போ ரொம்ப வந்து நீங்கள் என்னடா சொல்கிறது என்ன அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் கேட்டுக்கிட்டாங்க. சரிம்மா ஓகேம்மா, ரம்யாலாம் வந்து பயமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லும் போதே வந்து சரி ஓகேம்மா ஓகே இந்த மாதிரி வந்து ரியாக்ஷன் கொடுத்தாங்க. ஸோ அவங்க தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க, தூக்கிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ திவ்யாவோட மேனேஜரோட இது பறிக்கப்பட்டது, இது பண்ணப்பட்டது, அது பண்ணப்பட்டதுன்னு சொல்லிட்டு இது ரொம்ப பெரிய விஷயமா பேசுகிறாங்க. இந்த டாஸ்கில் அந்த பதவி போயிடுச்சு, அந்த மாதிரி அவளை சரியாக பண்ண முடியலை, அவ்வளோதான், சிம்பிள். இதை வந்து பொண்டாட்டி வந்து திவ்யா கூப்பிட்டு உட்கார வச்சு ஆக்சுவலாக இப்படி பண்ணியிருந்தால் எல்லாருமே அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசியிருப்பாங்க, பார்வதி தூக்கியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ட்ரை பண்ணிச்சு. இந்த பரவாயில்ல நான் பண்ணேன், அவங்க பண்ணலை, பட் இன்னைக்கு பாரு பண்ணுறாங்க, ஸோ அவங்க தான் ஒத்து வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே இது ஒரு நம்ம வந்து இதில் பெருசாக குறை சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை, சரியாக பண்ண தூக்கிட்டாங்கன்ற மாதிரி தான் பார்க்குற மாதிரி தோணுது. என்னென்னா இதை சமாளிக்கிறதுக்கு அந்த கெஸ்ட்டுக்கிட்ட போய் என்ன பண்ணுச்சு, ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் வந்து அவங்க லாங்குவேஜுக்கு இறங்கி என்னால் பேசி இது பண்ண முடியலன்னா, என்னமோ அவங்களாம் தரங்கெட்டு போய் ரொம்ப அடிமட்டமாக பேச ஆரம்பிக்கிற மாதிரியும், அவங்க லெவலுக்கு இறங்கி சமாளிக்க முடியலன்ற மாதிரியும் அதை ஒரு காரணமாக சொல்லி எஸ்கேப்பாக ட்ரை பண்ணும்போது தீபக் ஒரே படம் போட்டார், தீபக்கும் மஞ்சரியும் ஒரே படம் போட்டாங்க, 2 பேருமே சேர்ந்து தான் சொன்னாங்க. என்னவா இருந்தாலுமே அவங்க எப்படிப்பட்ட ஸ்டாஃபாக இருந்தாலுமே, சோம்பையாக இருந்தாலும் சரி, சேட்டை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் சமாளிக்க வேண்டியது மேனேஜரோட வேலை தான், அதை நீங்கள் தான் பார்க்கணும், இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. இதில் துஷார் வேற பயங்கரமாக துள்ளி சவுண்டு விட்டது வந்து திவ்யாவுக்கு இன்னும் காண்டேத்திருச்சு. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, நீ இவ்வளோ நாளாக சூடு சோரணை இல்லாமல் தான் இந்த வீட்டில் இருந்த, இப்போ என்கிட்ட மட்டும் ஏன் சூடு சோரணையை காட்டுற அப்படின்றது திவ்யாவோட பிரச்சனை. ஆனால் அவனுக்கு என்ன சொல்கிறது, ஒரு மனுஷனை வந்து 2 நாள் குளிக்க விடாமல் ஒரு மாதிரி டாமினேட் பண்ணுற மாதிரி காலங்காத்தால 7:30 கூட்டினா கடுப்பாக தானே செய்வான். ஸோ அதனால் வந்து துஷாரை வந்து, அதாவது துஷார் கோவப்படுறான்னா அவன் ஏன் கோவப்படுறான், இப்போது என்ன தப்பாக இருக்குன்றதை பேசுகிறத விட்டுட்டு, டேய் நீ இவ்வளோ நாளாக கோவப்படல, இப்போ மட்டும் ஏன் கோவப்படுற அப்படின்னு வந்து ஒரு மேனேஜர் பொறுப்புலேருந்து பேசுகிறது வந்து தப்பு தான். அப்புறம் பிரவீன், சுபிக்ஷா, வியானா 3 பேர் ஸ்டார்ஸ் வாங்கியிருக்காங்க. நான் யூஸ்வலாக அந்த டாஸ்கில் இந்த ஸ்டார் வாங்குறது அது வாங்குறதெல்லாம் வந்து பெருசாக நம்ம விமர்சனத்தில் வந்து ஒரு பெரிய பாயிண்ட்டாக ஹைலைட் பண்ணி அதை வந்து ஒரு சும்மா அப்படியே சொல்லிட்டு போயிடுவேன், பார்த்துக்கோங்கப்பா எபிசோட் பார்க்கல ஆனால் இந்த ஸ்டார் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு போயிடுவேன். இதில் வந்து நான் நோட் பண்ணது சுபிக்ஷாவை ஸ்டார் வாங்கினது சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறது. ஏன்னா இந்த பொண்ணு தானே வந்து யூஸ்லெஸ், வீட்டில் இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே படுக்க வச்சாங்க வந்தோடனே. ஸோ அந்த மேனேஜருடைய இது பறிக்கப்பட்டு அந்த மேனேஜர் பதவி போயிடுச்சு. அந்த மேனேஜர் கீழே வேலை பார்த்த அந்த மேனேஜரால் யூஸ்லெஸ்ன்னு பிராண்ட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டாஃப்க்கு வந்து ஸ்டார் கிடைக்கிறது வந்து ஸ்பெஷல் தான். இருந்தாலும் எனக்கு தோணுது, யூஸ்லெஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் சுபிக்ஷா வந்து ஒரு மாதிரி அமைதியாகவே இருந்துட்டு போகுது. வியானாவே நிறையா இப்போ பேச ஆரம்பிச்சிருச்சு. சுபிக்ஷாவோட ப்ரெசன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த வீட்டில். ஒருவேளை லைவில் அதிகமாக பார்க்குறவங்க வேறு மாதிரி தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இப்படியே இருந்துட்டு போனாலுமே வந்து அந்த பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் ஒரு மாதிரி சேஃபாக இருந்துட்டு போனாலுமே வந்து ஜஸ்ட் பிகாஸ் அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல செலெக்ஷன் அப்படின்னு எனக்கே பிடிக்கும் அவங்க செலெக்ஷன், இந்த மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்காகலாம் வந்து டைட்டில் கொடுத்துட முடியாது. ஸோ என்றைக்குமே வந்து பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு சில விஷயங்களுக்கு ஜஸ்டிஸ் செய்யணும், அதெல்லாம் இருந்தால் தான். அதுக்காக வந்து எப்பயோ பாரு சொல்லிச்சு, பாரு சொன்ன விதம் தப்பாக இருக்கலாம், பட் அதில் ஒரு பாயிண்ட்டு, எல்லாரும் தான் கஷ்டப்பட்டு வராங்க, இவங்க இப்படி கஷ்டப்பட்டாங்கன்றதுக்காகலாம் வந்து தூக்கி உட்காச்சிட முடியும், டைட்டில் கொடுத்துட முடியாது அப்படின்னு சொன்னது வந்து உள்ளுக்குள்ள கண்டஸ்டன்ட்டுன்ற அந்த ஒரு விஷயத்துக்கு மக்களை வந்து தன்னோட எல்லா குணாதிசயங்களையும் காமிச்சு, ப்ரெசன்ஸை காமிச்சு உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனால் தான் அவங்க டைட்டில் வின்னிங் மெட்டீரியலை தவிர ஜஸ்ட் பிகாஸ் கஷ்டப்பட்டு வந்துட்டா அப்படி ஜெயிச்சணுன்ற அவசியம் இல்லை. ஸோ சுபிக்ஷா விஷயத்தில் வந்து ஏன் நான் இவ்வளோ டீப்பாக பேசுகிறேன்னா, நிறையா பேர் வந்து அது இப்போ நம்ம துஷார், அரோரா, சில பேர் விக்ரம், சபரியை கூட சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து பெருசாக வெளியே தெரியல, போரிங்குன்னு. ஆனால் சுபிக்ஷா வந்து ரொம்ப ஈஸியாக எஸ்கேப் ஆகிடுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அது ஒரு பாயிண்ட்டு.
அப்புறம் மேனேஜரை மாற்றிட்டு விக்ரமை போட்டாங்க. இந்த பொண்டாட்டிக்கு எவ்வளோ பெரிய கடுப்பு இருந்தால் எல்லாரும் ஒரு காரணம் சொல்கிறாங்க. இவங்க சொல்கிற காரணத்தை பாருங்களேன். அதாவது எல்லா பழியும் மேனேஜர் மேலே விழுந்துருச்சான். விச் மீன்ஸ் மேனேஜர் அவங்க வேலையை சரியாக செய்யலை. அதனால் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஏதாவது சரி பண்ணியிருக்கணும். அதனால் நான் மேனேஜரை மன்னிச்சு விட்டுட்டேன், அசிஸ்டன்ட் மேனேஜரை நான் தூக்குறேன். ஏன்னா 3 கூட்டாளிகளும் ஒன்றா வந்தாங்கல்ல, இதில் அமித் தனித்து நிற்கிறாரு. அதை உண்மையாக பாராட்டணும். அதை வந்து டே 1லேருந்தே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது வரைக்கும் அந்த மனுஷன் அந்த பேரை காப்பாற்றுறாப்புல. இந்த 3 கூட்டாளிகளும் ஒன்றா இருக்கிறதுனால வந்து கூட்டாளியோட பேரை காப்பாற்றணும்னு எல்லாரும் சொல்கிறது சொல்லாட்டியும் பரவாயில்ல, அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. ஆனால் பார்வை யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணலை. பிகாஸ் அவங்க கண்ணுக்கு பாரு வேலை பார்த்துருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த வீடே வந்து எதிராக தான் இருந்துச்சு. பட் ஆனால் வேலை பார்த்துருக்காங்க. பட் இங்கே ஓவராக சவுண்ட் விட்டோன்னே எல்லாம் இதை போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ பாரு வந்து யாரும் இது பண்ணலை. இவர் மட்டும் சொல்கிறாங்கன்னா பிரவீனும் டிஃப்ரெண்ட்டாக சொன்னார், ஏன்னு தெரியல. அதே மாதிரி பிரவீன் வந்து அடுத்த மேனேஜர் செலெக்ஷனுக்கு வந்து மச்சான் விக்ரம் நீ செம்மையாக பண்ணிடணும் எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் அமித் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போனாப்புல. ஏன்டா அவன் செம்மையாக பண்ணிடுவான்னு தெரியும் இல்லடா, தெரிஞ்சும் ஏன்டா அப்போ அமித் சொல்கிற? இதில் ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் ஏதாவது புரியுதா? சரி ஓகே, அதுவும் அவர் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாராம்மா. ஸோ இவங்க உட்காந்து வெளியே வர பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பொண்டாட்டியை கூப்பிட்டு, சாரி நம்ம பொண்டாட்டின்னு கிடையாது, நம்ம கண்டஸ்டன்ட் பேர் சொல்கிறப்போ நம்ம வியானா, நம்ம கம்ருதீனு, நம்ம திவாகர் இப்படின்னு சொல்கிறப்போ வரும்ல, அந்த மாதிரி தான் சொல்கிறேன். ஸோ இவங்க பொண்டாட்டியை வந்து கூப்பிட்டு, அதாவது புருஷன் இருக்கார்ல உள்ள அவரோட பொண்டாட்டி, அவங்கள கூப்பிட்டு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுக்குறாங்க. பிக் பாஸ் குரலை கேட்டோடனே இப்படின்னு ஒரு மாதிரி அதிர்றது, அதுக்கப்புறம் வந்து அவங்க பேசுறது, இதெல்லாம் பார்க்குறப்போ வந்து பாவமாக தான் இருக்குல்ல அப்படின்னு தோணுது. ஆனால் சில விஷயம் பண்ணுறப்போ மற்ற கண்டஸ்டன்ஸ் ஒரு மாதிரி ஏதோ வந்து அவங்களாம் நம்ம கீழே நினச்சி ஒரு மாதிரி பேசுகிறப்போ, மூஞ்சியை திமிராக வச்சுக்கிறப்போ, புருஷன் தொடப்பக்கட்டையை தூக்கி காமிச்சு பேசுகிறப்போ, அவனை அடக்காமல் அவன் என்ன பேசுகிறான்றது கூட புரியாமல், என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாமல் உடனே நடுவில் பூந்து அந்த கூட்டத்தில் 2 பேரும் டீம் அப் பண்ணி ஒருத்தர் அட்டாக் பண்ணுறப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ கடுப்பாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இருக்கட்டும், எத்தனை நாளைக்குன்னு பார்ப்போம். சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தாங்க. ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க்குன்னு சொல்லலாம். இது எப்படி நிறைவேற்ற போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்டு பார்வதி வந்து ஒரு கெட்ட வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ரீல்ஸ்லையும் பார்த்தோம், அதுலேயும் வந்துச்சு. ஸ்லோ மோஷனில் கூட போட்டு பார்த்தாங்க இது என்ன வார்த்தையாக இருக்கும்னு. ரொம்ப நாளாக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே இருக்கும், மெரினா பீச்சை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பீச் ஞாபகத்தில், ஏன்னா அவங்க பீச்சில் தான் ஃபேமஸ் ஆனாங்க தெரியும்ல, பீச்சில் தான் வந்து மைக்கை பிடிச்சி நீ காண்டம் போடவே மாட்டியே இப்படிலாம் பேட்டி எடுத்து பயங்கரமாக அவங்களோட பேட்டி இன்டர்வியூஸ் எல்லாம் வைரல் ஆச்சு. ஸோ அதனால் வந்து பீச் ஞாபகம் வந்து பீச் அப்படின்னாங்களா இல்லை வேறு ஏதாவது வார்த்தையா என்னன்றதை வந்து நமக்கு தெரில. ஆனால் ஒரு வார்த்தை அங்கே பதிவாயிருக்கு. அது யாரை சொன்னாங்க? பிரியங்கா மேலே அப்படி என்ன கோவம்? மஞ்சரியை சொன்னாங்களா? மஞ்சரியை அந்த வார்த்தை பயன்படுத்தி சொல்கிற அளவுக்கு மஞ்சரி வந்து வெளியவே பெருசாக ஒரு தலை காட்டாத, யாருக்கும் பெருசாக தெரியாத ஒரு முகமாச்சே. பிக் பாஸ் வந்தாங்க போனாங்கன்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு இருக்காங்களே. அப்போ பிரியங்காவையா இருக்குமோ? என்ன விஷயம்? இல்லை யார் தான் சொல்கிறாங்க? இல்லை கெஸ்ட்டு கிடையாது வேறு யாரும் சொல்கிறாங்களா என்னன்னு தெரில. ஸோ அந்த பீச்சு யார், அந்த பீச் ஞாபகம் ஏன் பார்வதிக்கு வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்டில் அதை சொல்லுங்கள். எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்க்குறேன். ஓகேவா? இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லாதீங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.